அண்மை செய்தி. சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்து பதிலளிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. தென்னடார் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா தொடுத்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிப்காட் அமைந்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாகும், பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் பறவைகளும் பாதிக்கப்படும். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு பதில் வழங்க உத்தரவு பிறப்பித்திருக்கும் அண்மை செய்தி வந்திருக்கிறது. கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அருகே சிப்காட் அமைவதை எதிர்த்த வழக்கு, இது குறித்து பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தென்னடார் கிராமத்தைச் சேர்ந்த ராஜா தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிப்காட் அமைந்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாகும், பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் பறவைகளும் பாதிக்கப்படும் என்றும் இது குறித்து தமிழக அரசு பதில் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிப்காட் அமைப்பதை எதிர்த்த வழக்கு கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அருகிலேயே அமைக்கப்படுவதால் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சரணாலயம் வரும் பறவைகளுக்கும் பாதிப்பு உள்ளது என்று முன்னதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு பதில் வழங்க விசாரணையை ஒரு வாரம் ஒத்திவைத்திருக்கிறார்கள். தற்போது கிடைத்த அண்மை செய்தி இது. சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அருகிலேயே சிப்காட் தொழிற்பூங்கா அமைந்தால் சரணாலயத்திற்கு வரும் பறவைகளும் பாதிக்கப்படும், அது மட்டுமல்லாமல் குறிப்பாக விவசாயம் பாதிப்படையும் என்பதால் இந்த வழக்கு குறித்து பதில் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம்.